குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் உங்கள் வீட்டு வரவேற்பறைக்கே நேரடியாக வந்து உங்களுக்கான பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் நேரலையில் அணுகி பேசணும்னு நினச்சிங்கன்னா 0444969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு இந்திரா ஹோமியோ கிளினிக்லேருந்து ஹோமியோபதி கன்சல்டன்ட் டாக்டர் இளந்தெரியன் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சீதோஷண நிலை மாறி இருக்கிறதுனால இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே சைனஸ் ப்ராப்ளம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சின்ன தும்பல்லேருந்து ஆரம்பித்து பெரிய அளவில் ஆஸ்மா வரைக்கும் கொண்டு போய்விடுது. ஸோ அந்த சைனஸ் ப்ராப்ளம் பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். கண்டிப்பாக. அதாவது சைனஸுங்கிறது நம்ம மூக்குக்கு பக்கத்தில் உள்ள பேரநாசல் ஏர் சைனஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது காற்று பைகள் அப்படி தமிழில் சொல்லுவோம். இதுக்கு வந்து பல வகையான செயல்பாடுகள் இருக்குது. இதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்பொழுது குறிப்பாக இந்த மாதிரி காலங்களில் பனிக்காலம் மழைக்காலங்களில் இந்த சைனஸ் நோயாளிகளுக்கு இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ஹியூமிட் வெதர்னால, குளிர்ச்சியான அந்த சீதோஷ நிலைனாலையும் நம்ம கோல்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால, மழை காற்று இந்த மாதிரி மேகமூட்டமாக இருக்கிறது, இந்த மாதிரி சீதோஷ நிலைகளில் இந்த சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது வந்து இன்ஃபெக்ஷனால், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் வரக்கூடியது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பொதுவாகவே வந்து இந்த சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது அலர்ச்சி. அந்த சைனசஸில் இந்த மூக்கை சுற்றி ஏர் சைனசஸ் இருக்குது. மேக்ஸிலரி, எத்மாய்டல், ஃப்ரண்டல், அது மாதிரி ஏர் சைனசஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிருமிகள் வந்து அட்டாக் பண்ணிவிட்டு பாக்டீரியாஸ், ஸ்டெஃபலோகாக்கல், அந்த மாதிரி நிமோகாக்கஸ், அந்த மாதிரி பாக்டீரியாஸ் அட்டாக் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அலர்ச்சியை ஏற்படுத்தும். இதனால் பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து அக்யூட் அண்ட் கிரானிக் அப்படின்னு சொல்லுவோம். குறுகிய கால நாள்பட்ட சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அக்யூட்டில் பார்த்திங்கன்னா ஃபியூ ஒரு 2 or 3 monthஸில் அது டெவலப் ஆகும். அதுக்கு வந்து அக்யூட் சைனசைட்டின்னு சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா பொதுவாக முக்கியமான சிம்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைவலி இருக்கும், முகத்தில் வலி இருக்கும், பெயின் இருக்கும், ஃபேஷியல் பெயின் இருக்கும், டிஸ்சார்ஜஸ் இருக்கும். மார்னிங்கில் வந்து நேசல் டிஸ்சார்ஜ், மூக்கிலேருந்து சளி இருக்கும், மூக்கடைப்பு இருக்கும், தலைவலி இருக்கும். குறிப்பாக இந்த சிம்டம்ஸ் எல்லாம் காலையில் மார்னிங் ஹவர்ஸில் எழுந்திருக்கும்பொழுது அதிகமாக இருக்கும். என்ன காரணம், நைட்டு படுத்திருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த போஸ்டுரல் பொசிஷன்னால் அந்த டிஸ்சார்ஜஸ்லாம் இங்கே கலெக்ட் ஆகிட்டு நோஸ் பிளாக் ஆகிடும். அந்த நேசல் ஏர் பேசேஜஸ்லாம் பிளாக் ஆகிட்டதுனால மூச்சு விட முடியாது. மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும், மூக்கடைப்பு இருக்கும், இருமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டுக்கு. இதில் பார்த்திங்கன்னா தலைவலி தான் ரொம்ப ப்ரிடாமினன்ட் சிம்டமாக இருக்கும். இதுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் அந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா அது தற்காலிகமாக தான், அது டெம்பரரி ரிலீஃப் தான் கிடைக்கும். ஜென்ரலாகவே இதை வந்து சர்ஜிக்கல் டிசீஸ் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. பட் வந்து ஹோமியோபதியில் வந்து சர்ஜரி இல்லாமல் மெடிசன்லேயே இதுக்கு வந்து சரி பண்ணலாம். இந்த கிரானிக் சைனசைட்டின்னு சொன்னால் அது வந்து 6 மாதத்துக்கு மேலே, மோர் தென் 6 months அது பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அது வந்து கிரானிக் சைனசைட்டிஸ் சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா அதுலேயும் இதே சிம்டம்ஸ் எல்லாம் மோரார்லெஸ் இதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து டெய்லி வந்து தலைவலி இருக்கும், மூக்கடைப்பு இருக்கும், முகத்தில் வலி இருக்கும், தும்மல், அந்த இருமல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். மெயினாக வந்து ப்ரீத்திங்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜிக்கலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ள பங்க்சர் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் டிஸ்சார்ஜஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. பட் அது கூட உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் கிடைக்கும். எகெயின் அண்ட் எகெயின் அந்த இடத்துல திரும்ப அந்த சைனஸ், அதாவது அந்த சைனசைட்டிஸ் திருப்பி ரீஃபார்ம் ஆகும், ரெக்கரண்ட்டாக இருக்கும். ஈவன் ஆஃப்டர் சர்ஜரி, அறுவை சிகிச்சைக்கு அப்புறமும் அது வந்து திருப்பி ரிக்கரண்ட்டாக ஃபார்ம் ஆகும். பட் ஹோமியோபதியில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம ஜெர்மன் மெடிசனில் திரும்பி வராத அளவுக்கு மெடிசன்லே, இது ஹோமியோபதியில் மெடிசன்லேயே சரி பண்ணக்கூடிய நல்ல பெஸ்ட் மெடிசன்ஸ் இருக்குது. இது போத் அக்யூட் சைனசைட்டிஸு, கிரானிக்காக நாள்பட இருக்கக்கூடிய சைனஸ்லேயும் மருந்துலே வந்து குணப்படுத்தக்கூடிய நல்ல சிறந்த மருந்துகள்லாம் ஹோமியோபதியில் இருக்குது. பக்க விளைவுகள் கிடையாது, திரும்ப ரிக்கரண்ட்டாக வராது. ஹோமியோவில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் கிவிங், அதாவது கான்ஸ்டியூஷனல் மெடிசன் கொடுக்குறோம். இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணி நம்ம பாடியை அந்த சைனஸை க்யூர் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி ஹோமியோபதியில் இருக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. அது பெர்மனன்ட் க்யூர் கிடைக்கும் ஹோமியோவில். அது மாதிரி பண்ணுறோம். ஸோ சளி தந்துருவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்கு தான் தீர்வுகள் இருக்கும். திரும்ப அடுத்த சீசன் வரும்போது திரும்ப சளி பிடிக்குது, சைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு நாள்பட்ட சளி தந்துருவு கூட இருக்கும். அதுக்கெல்லாம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் தீர்வு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர், இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி, அவங்க பேசும்போதே அவங்களால பேச முடியல, ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெபுலைசரும் வைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு போயிட்டு. சம் கிட்ஸ் ஆர் அடிக்டட் டு தட், அது வச்சாதான் தீர்வு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக. அதாவது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸு வந்து ரொம்ப காமனாக வந்து வரக்கூடியது. அது மாதிரி இந்த சைனஸஸும் எர்லி ஏஜ்லேயே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி ஆஸ்மா, பிராங்கியல் ஆஸ்மா, பிராங்கைட்டிஸ், இது போன்ற சிம்டம்ஸ் எல்லாம், கண்டிஷன்ஸ்லாம் குழந்தைகளை பாதிக்கும். குழந்தைகளுக்கும் நாங்கள் ஹோமியோவில் வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸுக்கும்
அது வந்து பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, எனி டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் ஹோமியோவில் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்ன ரீசன்னா, ஹோமியோவில் வந்து ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அதுக்கு மாறாக நம்ம வந்து குழந்தையினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுறோம். இம்யூனோ லாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது இம்யூனிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறது, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மெடிசின்ஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷனல் மெடிசின்ஸு. அது வந்து ஜெர்மன் மெடிசின்ஸ், ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ண மெடிசின்ஸு இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸுக்கும் நாங்கள் வந்து தரோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது, இம்யூனிட்டியை வந்து ஹேம்பர் பண்ணாது. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸை, கிருமிகளை கொல்றதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு அது டேமேஜஸை உண்டு பண்ணும். பட் ஹோமியோபதியில் இம்யூனிட்டியை வந்து அது என்ஹான்ஸ் பண்ணுது, இம்யூனிட்டிக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணுது. சப்போர்ட் பண்ணும்போது அதில் வந்து இம்யூன் டேமேஜ் ஆகாது, சைடு எஃபெக்ட்ஸ் ஆகாது. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட்டாக ஆன்டிபயோட்டிக் எடுக்கிற குழந்தைகள்லாம் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா தே டெவலப் ஆஸ்மாட்டிக் கண்டிஷன்ஸு. அந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸுக்கு தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி எடுக்கும்போது என்னாகும், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகும். அப்புறம் அது வந்து அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. பட் ஹோமியோவில் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் தெரப்பி கிடையாது, அதுக்கு பதிலாக இம்யூனிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறோம். அப்போ சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இது போய் அந்த இம்யூனாலஜிக்கல் சிஸ்டத்தை வந்து இது ஸ்பாயில் பண்ணாது ஹோமியோ மெடிசின்ஸ். இது ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, அதே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, இதில் வந்து டாக்ஸின்ஸ் கிடையாது. அதனால் இதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆஸ்மா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஆஸ்துமா இந்த தொந்தரவு பற்றி தொடர்ந்து பேசலாம். அது கூட ஒரு நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங். ஹலோ. ஓகே, உங்க லைனை துண்டிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். அந்த ஆஸ்துமா இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இப்போ பிராங்கியல் ஆஸ்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு இப்போ பேசிக்கலி ஜெனட்டிக் ப்ராப்ளம். அதை ஜெனட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்மேட்டிக் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும். ஆஸ்மா அப்படின்னா என்னென்னா பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன், அதாவது ரெக்கரண்ட் அட்டாக் ஆஃப், அதாவது வீசிங் இருக்கும், இருமல் இருக்கும், செஸ்ட் டைட்னஸ் இருக்கும், மூச்சு விட முடியாது, அந்த விசிலிங் சவுண்ட் இருக்கும், கொயின்னு ஒரு விசிலிங் சவுண்ட் இருக்கும். இது தான் ஆஸ்மான்னு சொல்கிறோம். இதுவும் அகெயின் அக்யூட் ஆஸ்மா, கிரானிக் ஆஸ்மா இருக்குது. அதாவது குறுகிய கால ஆஸ்மா, நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய ஆஸ்மான்னு 2 வகை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த மூச்சு குடல் வந்து அளவுக்கு அதிகமாக சுருங்குது. நார்மலாக நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது அந்த பிராங்கியல் ட்ரீ, இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்து என்ன விரிவடையும், காற்று நிறைய உள்வாங்கிறத விரிவடையும். அப்புறம் நம்ம வந்து அந்த கெட்ட காற்றை வெளியிடும்போது அது கொஞ்சம் சுருங்கும். இது நார்மல் ஃபிசியாலஜி. பட் ஆஸ்மாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிராங்கஸ் வந்து நார்மலை விட அளவுக்கு அதிகமாக சுருங்குது. அப்போ உள்ளே இருக்கிற காற்றை வெளியேற்ற முடியல, சரியாக ஆக்சிஜன் ஏரையும் நம்ம உள்ளுக்குள்ளேயும் இழுக்கிறதும் சிரமமாக இருக்குது. மெயினாக வந்து எக்ஸ்பிரேஷன், அதை மூச்சை வெளியே விடுறது வந்து சிரமமாக இருக்கும். இதுதான் பிராங்கியல் ஆஸ்மாவில் மெயின் ப்ராப்ளம். இது வந்து பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ், இன்க்ரீஸ்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் டஸ்ட் பட்டால் கூட சில பேருக்கு வந்து ஆஸ்மேட்டிக் அட்டாக் டெவலப் ஆகிடும். நார்மலாக நமக்கு அந்த மாதிரி ஆகாது. பட் ஆஸ்மேட்டிக் இண்டிவிஜுவல்ஸுக்கு வீட்டில் இருக்க தூசியை வந்து அதை இன்ஹேல் பண்ணும்பொழுது உள்ளே போயிட்டு அந்த மூச்சு குடலில் வந்து ஒரு பிராங்கியல் ரெஸ்பான்ஸ், பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ரெஸ்பான்ஸ் இனிஷியேட் ஆகும். இனிஷியேட் ஆகிட்டு அந்த பிராங்கியோல்ஸ்லாம் ரொம்ப சுருங்கி போயிடும். அப்போ காற்று உள்ளே எடுக்க முடியாது, வெளியிடவும் முடியாது. அப்போ மூச்சு திணறல் ஏற்படுது. இதுதான் வந்து ஆஸ்மான்னு சொல்லுவோம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஜெனட்டிக்காக வந்து அந்த ஜெனட்டிக் பேக்ரவுண்ட் வந்து பேசிக் காரணம். அது இல்லாமல் மரபியல் காரணம் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் வந்து டஸ்ட்டு, இப்போ பொல்யூஷன் நிறைய இருக்குது நமக்கு, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், வெஹிக்கிள் ஸ்மோக்கு, இது எல்லாமே வந்து ஆஸ்மேட்டிக் ரெஸ்பான்ஸை வந்து இனிஷியேட் பண்ணும். ஸ்மோக்கிங். ஓகே, இந்த ரீசன்ஸ் ஃபார் ஆஸ்மா நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆஸ்மா பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். மேடம், சுகன்யா. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் கொளத்தூர்லேருந்து கால் பண்ணுறோம் மேம், சென்னை கொளத்தூர். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க மேடம். எங்கள் அண்ணனுக்கு வந்து 33 ஆகுது சார். சரிங்க மேடம். இல்லை, இந்த பனி சீசன் வந்தா ரொம்ப இருமல், சளி, அந்த கக்குன்னு இரும்புறாங்க. சரிங்க மேடம். நைட் ஆனா மூச்சு விட முடியல. என்ன பண்ணலாம் ட்ரீட்மெண்ட்? மூச்சு திணறல் இருக்கு. ஆமா சார், ஆமா, மூச்சு திணறுது. நார்மலா இப்ப பகல் நேரத்துல பார்த்தா இருமல், செம்ம இருமலா இருக்கு, உள்ள சளி இருக்கிற மாதிரி ஒரு இருமல் இருக்கு. சரிங்க மேடம். இது வந்து ஆனா அம்மாக்கும் இருக்கு, எங்க தாத்தாவுக்கும் இருந்தது. சரிங்க மேடம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா இப்ப? இப்ப மெடிசன்ஸ் எதுவும் எடுக்கல சார், அப்படியே போயிட்டு இருக்காங்க, வேலை அப்படின்னு போயிட்டே இருக்கு. சரிங்க மேடம். அது மெடிசன் எடுத்தா ஃபுல் கியூர் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ரெகுலரா ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே சார், இதை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் மேடம். இது தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி எடுக்காமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இது ஆஸ்மாவோ பிராங்கைட்டிஸாவோ கிரானிக் பிராங்கைட்டிஸாக டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே.
இதுக்கு ஹோமியோபதியில் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் 6 months எடுத்தால் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் பண்ண முடியும். இது வந்து பிகினிங் ஸ்டேஜில் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம். ஹோமியோபதியில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது. மெடிசன்ஸ் எடுத்தா போதுமா சார்? மெடிசன் எடுத்தால் போதும் மேடம், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்தால் போதும். கால் பண்ணதுக்கு மெடிசன்ஸ் எடுத்தாலே சரியான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, ரமேஷ் பேசுறாங்க மேடம். வணக்கம் ரமேஷ், எங்க இருந்து கால் பண்றீங்க? ஊட்டி வந்து பேசுறாங்க மேடம். ஓகே ரமேஷ், உங்களுக்கான ப்ராப்ளம் என்ன நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் இருக்காரு, டாக்டர் கிட்ட நீங்க பேசலாம். சொல்லுங்க சார். ஹலோ சார், நமக்கு அடிவயிறு கொஞ்சம் வலி இருந்துட்டே இருக்குங்க சார். சரிங்க சார். செக்அப் பண்ணி பார்க்கும்போது ஐபிஎஸ் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. சரிங்க சார். அதுக்கு முன்னாடி எண்டாஸ்கோபி பண்ணும்போது கொஞ்சம் இறப்பையில புண்ணு ரொம்ப நாள் இருந்ததுங்க. சரிங்க சார். ஐபிஎஸ்க்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்க சார்? கண்டிப்பாக வந்து இதுவும் ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான் சார். இதுக்கு ஹோமியோபதியில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குங்க சார். சரிங்க சார். ஒரு 6 months ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இந்த ஐபிஎஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கான நல்ல ஹோமியோ ட்ரீட்மெண்ட், நல்ல மெடிசின்ஸ் இருக்குங்க சார். ஓகே ஓகேங்க சார். டயட் ஏதாவது கண்ட்ரோல் இந்த மாதிரி பண்ணுங்க சார்? டயட்டில் வந்து காரமான உணவு, எண்ணெய், அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க சார். ஓகே ஓகே. ஏன்னா உங்களுக்கு லூஸ் மோஷன் இருக்கும், மோஷன் வந்து ரெகுலராக இருக்காது. ஆமாம் ஆமாங்க சார். அதனால் ரொம்ப அசைவ உணவுகளை தவிர்த்துருங்க. நான்வெஜ் எடுக்க வேண்டாம். ஓகேங்க சார். வெஜிடேரியனில் இயற்கை உணவு எடுத்துங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் சாலட்ஸு அந்த மாதிரி எடுங்க. அதிகமாக எண்ணெய் பதார்த்தங்கள், ரொம்ப காரமான உணவெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். மசாலா காரம் உணவெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்க சார். இயற்கை உணவு எடுத்துங்க சார். அப்பார்ட் ஃப்ரம் தட் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா தான் இது குணமாகும். ஓகே ஓகேங்க சார். ஓகே சார், நேரில் வந்து கன்சல்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ரைட், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட நேம் நந்தினி. நந்தினி சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. ஹலோ, எனக்கு வந்து மூக்கடைப்பு வந்து வின்டர் சீசன் வந்தா மட்டும் பயங்கரமா மூக்கு அடைச்சிக்கிட்டு மூச்சு விடவே முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு. சரிங்க மேடம். வேற என்ன தொந்தரவு இருக்கு மேடம்? தலைவலி இருக்கா? அந்த மாதிரிலாம் இல்லைங்கன்னா இப்போ வந்துங்க சார், மூக்கு அடைச்சிட்டா என்னால் நைட்டு படுத்து தூங்க முடியல. 3 நாளாவே என்னால் படுத்து தூங்க முடியலைங்க சார். மூக்கு அடைப்பு பயங்கரமா இருக்கு. அதனால மூச்சு வாயில தான் விட முடியுது, மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. சரிங்க மேடம். மார்னிங் ஹவர்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குங்களா? இருக்குங்க சார். இதே மாதிரி தலைவலி இருக்குங்களா? சார் மூச்சு விடுற மாதிரி இருக்கு. தலைவலி இருக்குங்களா? தலைவலியெல்லாம் எது இல்லைங்க சார், லைட்டா காது மட்டும் லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க மேடம். இது வந்து அக்யூட் சைனசைட்டிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சைனசைட்டிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கம்ப்ளீட்டாக இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் வித்தவுட் சைடு எஃபெக்ட்ஸ். நீங்கள் வந்து டயட்டில் கொஞ்சம் சூடான உணவுகளாக எடுத்துக்கோங்கம்மா. குளிர்ச்சியான உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்க சார். தொடர்ந்து ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணலாமா? இது ஃபர்தராக கண்டினியூ ஆகாமல் நம்ம வந்து ஆரம்பத்திலே தடுத்துடலாமா? ஓகேங்க சார். இன்னொரு டவுட்டுங்க சார். ஹலோ, சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க மேடம். சார் இப்போ வந்து என்னுடைய பாப்பாவுக்கு வந்துங்க சார், லைட்டா வந்து மூச்சு வாங்குதுங்க சார், அல்லைய குலைக்கிற மாதிரி. பாப்பாவுக்கு இப்போ 4 வயசுங்க சார். சரிங்க ஆனா மேடம். டாக்டர்கிட்ட எடுத்துட்டு போனோம் அப்படின்னா எதுவுமே இல்ல, எல்லாம் நார்மலா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா அவ மூச்சு வந்து விடுறப்ப கிசு கிசுன்னு விடுறா. சரிங்க அது மேடம். இல்லாம இந்த 2 நாளா லைட்டா வறட்டு இருமல் மாதிரி வந்துட்டு வாந்தி எடுக்கிறாங்க சார். சரிங்க மேடம். இது ஏதாவது சல்லிட்ரபிளா இருக்குங்களா? இது வந்து ஒரு பேசிக்காக ஆஸ்மாட்டிக் அட்டாக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மேடம். அப்படிங்களாங்க சார். நம்ம ஆஸ்மால உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனில் எதுவும் பெருசாக உங்களுக்கு தெரியாது மேடம். ஓகே. எக்ஸ்ரே எடுத்தால் கூட எக்ஸ்ரே நார்மலாக தான் இருக்கும். இது ஒரு ஆஸ்மேட்டிக் சிம்டம், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஓகேங்க சார். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம இதை வந்து குணப்படுத்தலாம் மேடம். ஹோமியோபதியில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு மேடம். ஓகேங்க சார். இப்போ உங்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் பொண்ணுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேடம். ஓகேங்க சார். அதனால இது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதை குணப்படுத்திக்கலாம் மேடம். கம்ப்ளீட்டாக இப்போ இருந்து பாப்பாக்கு எடுத்துக்கலாங்களாங்க சார்? இப்போ 4 வயசு ஆகுது. கண்டிப்பாக மேடம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஹோமியோபதியில். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ மேடம். ரைட், ஓகே, தேங்க்யூ. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். டாக்டர் இளந்தரியன் வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலரும் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? தம்பிக்கு. ஓகே, அவங்க தம்பியோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காரு. சொல்லுங்க மேடம், என்ன தொந்தரவு? சார், அவன் 4 வருஷமா சளினால ரொம்ப கஷ்டப்படுறான் சார்.
சரிங்கம்மா. சளினா என்ன தொந்தரவு இருக்கு அவருக்கு? மூக்கு தண்ணியா ஊத்துது, பச்சை தண்ணியை தொடவே முடியல சார். ஆனா நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டான். நிறைய 5 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். எங்கெங்கே நாங்க சென்னை வரை போயிட்டு வந்துட்டோம். ஆனா எதுவும் சரியாகலையே சார். வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு மேடம்? இந்த மாதிரி வாடை காலத்துல வெளியில 8 மணிக்கு வர முடியல சார் அவனால. ம் பயங்கரமா தும்புறான், தண்ணி மூக்குலே ஊத்துது. ஒரு நாளைக்கு காலேஜ் போறான், பிஇ பண்றான் சார், ம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கா. ஆனா ரொம்ப சளி, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. தும்மல் எந்த நேரம் 4-5 கட்சிக்கு ஒரு நாளைக்கு நடந்துருது. சரிங்க மேடம். சரிங்க மேடம், உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் மேடம், கேளுங்க மேடம். ம் சொல்லுங்க சார். இது வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சைனசைட்டிஸாகவும் இருக்கலாம். நம்ம நேரில் வந்து இதை பார்க்கணும். இதுக்கு வந்து ரெகுலராக ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லா பண்ணலாமா? ம் அதான் சார், அதான் இந்த மாதிரி இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்க விரும்பல, அது வெளியில போகணும்னு ஆசைப்படுறேன். அதான் இந்த 3 வருஷத்துக்குள்ள சரி பண்ணணும் உடம்ப, அந்த மாதிரி ஆசைப்படுறேன். இல்லை 6 months ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மேடம். கம்ப்ளீட்டாக இந்த அலர்ஜியை க்யூர் பண்ணிக்கலாம் மேடம். ஓகே சார். ஓகே மேடம், நீங்கள் வந்து நேரில் கன்சல்ட் பண்ணுங்கள், இதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் மேடம். இது வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அலர்ஜியில் வந்து ஹோமியோபதி வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது மேடம். நல்ல மெடிசின்ஸ் இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் முழுமையாக திரும்பி வராத அளவுக்கு இதை குணப்படுத்த முடியும். அதான் சார் எங்களுக்கு வேணும். ஆமாம், நேரில் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் மேடம், நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம் மேடம். இது நேர்லனா எங்க சார், எந்த ஹாஸ்பிட்டல் வரணும்? அந்த கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே கால் பண்ணுங்கள் மேடம். சரிங்க சார். தேங்க்யூ மேடம். ரைட் மேடம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கலாம். நன்றி டாக்டர். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம், இந்த ஆஸ்மா பற்றியும் சைனஸ் ப்ராப்ளம் பற்றியும். அண்ட் தென் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ். நிறைய பேருக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்குது, கண்டினியூஸாக மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட்டான கியூர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆஸ்மா பற்றி ஒரு இது சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நார்மல் பிராங்கியோல், அதாவது நார்மல் மூச்சுக்குடல். இது வந்து ஹெல்த்தியான மூச்சுக்குடல். இதில் வந்து நமக்கு லியூமன் வந்து பெருசாக இருக்குது, இதில் ஏர் போகிறக்கும் வெளியில் வந்து ஏர் வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். பட் வேரியஸ் இது பார்த்தீங்கன்னா ஆஸ்மேட்டிக் பிராங்கியோல். இதில் உங்களுக்கு பார்த்தா டிஃபரன்ஸ் தெரியும், இதில் லியூமனுக்கும் இதில் உள்ள லியூமனுக்கும். இது வந்து திக்காகவும் கன்ஸ்ட்ரிக்டடாகவும் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர் ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்க முடியாது, ஏர் இன்ஹேல் பண்ணவும் முடியாது, எக்ஸேல் பண்ணவும் முடியாது. இதான் பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். அதோடு மட்டும் இல்லாமல் மியூக்கோசல் எடிமா, இந்த உள் சுவர்களில் வீக்கம் இருக்கும், அப்போ இதில் வந்து மூச்சு விட முடியாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரீட்மெண்ட்டில் பிராங்கோ டைலேட்டர்ஸ் கொடுப்பாங்க, அது வந்து டெம்பரரியாக தான் உங்களுக்கு வந்து கேட்கும். பட் நம்ம ஹோமியோபதியில் இது நிரந்தரமாக இந்த எடிமா குறைச்சிட்டு இது நார்மலாக இந்த பிராங்கோஸ் மாதிரி வர பண்ணுறதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதுதான் வந்து ஆஸ்மாவுடைய பேசிக் பெத்தாலஜி. ஓகே சொல்லுங்க மேடம். ஆஸ்மா பத்தி பிரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிக் பார்க்கும்போதே எல்லாருக்குமே ஒரு கிளியரான வியூ கிடைச்சிருக்கும், ஆஸ்மா இருக்கும்போது நம்ம பிராங்கியாசிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து பேசலாம். இன்னொரு லைன்ல காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். சார் வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஜாய் பேசுறேன். எனக்கு 17 வயசு ஆகுது. ஓகே டாக்டர் லைன்ல தான் இருக்காரு, நீங்க தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன தொந்தரவு? எனக்கு 17 வயசு ஆகுது டாக்டர். நான் சரி, ஸ்கூல்ல இல்ல காலையில சாயங்காலம் அந்த மாரி இருக்கக்குள்ள வாயால மூச்சு விடத்தா இருக்கு. சரி. அடிக்கடி டஸ்ட் மூக்குல பட்டா அடிக்கடி நிமிஷம் வந்துட்டே இருக்கு. பெருமூச்சு வாயாலே விடுத்திருக்கு டாக்டர். சரிப்பா, இது வந்து உங்களுக்கு மூக்குல வந்து ஏதாவது அடைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஆமா டாக்டர். மூக்குல சதை வளர்ச்சி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மூக்கு அடைப்பு இருக்கும். ஆமா டாக்டர். அப்புறம் அந்த டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லுவோம், மூக்குக்கு இடையில உள்ள சுவர் வந்து அதில் டீவியேஷன் இருந்துச்சுன்னா மூச்சு விட முடியாது, மூச்சு விடுற சிரமம் இருக்கும், மூக்கு அடைப்பு இருக்கும். மூக்கு அடைப்புக்கு வந்து சதை வளர்ச்சி காரணமா இருக்கும்பா. ஆமா டாக்டர். நான் பாண்டிச்சேரி மகாத்மாகாந்தி ஹாஸ்பிட்டல்ல நேற்று போய் காட்டுறது சதை அடைப்புன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி திருப்பியும் அந்த சிம்டம்ஸ் இருந்துட்டு இருக்கு இல்லையா? அவங்க சொன்னாங்க இது 20-21 வயசுல பண்ணா கேட்கும்னு சொன்னாங்க. சரிப்பா. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஹோமியோபதியில் திரும்பி வராத அளவுக்கு இதை பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியும்ப்பா. நீங்கள் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்ப்பா. சரியா? ஹோமியோபதியில் போய் டாக்டர் காட்டலாமா? ஆமாம், ஹோமியோபதியில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. நீங்கள் கீழே இருக்க நம்பரை நோட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கப்பா. ஓகே டாக்டர். விழுப்புரத்தில் வந்து பாருங்கள். தேங்க்யூப்பா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். மேடம் லட்சுமி கோவையிலேருந்து. ஓகே லட்சுமி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்கார், டாக்டர் கிட்ட உங்களோட பிரச்சனை என்ன நீங்க சொல்லலாம். சொல்லுங்க மேடம், என்ன தொந்தரவு உங்களுக்கு? சார் எனக்கு வந்து ஒரே வெள்ளைப்படுது, அப்புறம் ஒத்த தலைவலி அடிக்கடி வருது. சரிங்க மேடம், எவ்வளோ நாளாக இருக்குது அந்த மாதிரி? அது ரொம்ப நாளாக இருக்கு சார்.
வேற என்ன தொந்தரவு இருக்கு? சைனஸ் மாதிரி இருக்கா, மூக்கடைப்பு மாதிரி இருக்கா, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கா? ஒண்ணுமே இல்ல, வெண்ணப்படுறதுதான் ஜாஸ்தியா இருக்கு. ஒத்த தலைவலி டெய்லி ஒரு பக்கம் வலிக்கு, அப்புறம் மறுபக்கம் மறுநாள் வலிக்கு. ஒண்ணுமே சரிங்க. இந்த இப்போ ஒத்த தலைவலிக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா? சரியாகலையா? அது சும்மா இங்கிலீஷ் மருந்து அப்பப்போ வாங்கி சாப்பிட்டா அப்போக்கி கேட்க அப்புறம் ஆரம்பிச்சிருது. சரிங்கம்மா. இதுக்கு வந்து நம்ம ஹோமியோபதியில் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குமா? ஒத்தை தலைவலி மைக்ரேன் சொல்லுவோம். இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் நல்லாகும். ஹோமியோபதியில் ஒரு ஜெர்மன் மெடிசின்ஸ்லாம் கொடுத்து அது நிரந்தரமாக திருப்பி வராத அளவுக்கு பண்ணலாமா? சரி சரி. அது மாதிரி உங்களுக்கு வெள்ளைப்படுறதுக்கும் அது வந்து இன்ஃபெக்ஷனால உடம்புல ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிறனாலையும் இன்ஃபெக்ஷனாலே அந்த மாதிரி வருமா? அது படுற நேரம் அடிவேர் தான் வலிக்கு சார். ஆமாம். இது 2 தொந்தரவு. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? எனக்கு 40 வயசு ஆகுது சார். சரிம்மா. இந்த 2 தொந்தரவுக்குமே கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு நல்ல மெடிசின்ஸ் இருக்குமா? சரி சரி. ரெகுலராக ஒரு 6 மாதம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா திருப்பி வராத அளவுக்கு இந்த தலைவலி, ஒரு பக்க தலைவலி மைக்ரேனுக்கும் இந்த வெள்ளைப்படுறதுக்கும் நல்ல மெடிசின்ஸ் கொடுத்து நல்லா பண்ணலாமா நிரந்தரமாக? சரி சரி. எங்க வரணும்? கோவையில் இருக்கனாங்க. ஆமாம். கோவையில் வந்து நீங்கள் பார்க்கலாமா. அந்த கீழே இருக்க நம்பர் நோட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்கம்மா. சரி சரி. தேங்க்யூம்மா. ரைட்மா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. இப்போ இவங்க சொன்னாங்க மைக்ரேன் ஹெட்டேக். அதுவும் இப்போ வந்து பல பேரையும் வந்து இப்போ தலைவலி அப்படின்றது இல்லாதவங்களே இல்லைன்ற அளவுக்கு நிறைய பேர் அதை பாதிச்சிருக்கு. ஹெட்டேக்கில் வந்து பல வகையான தலைவலி இருக்குது, பல வகையான காரணங்கள் இருக்குது. லைக் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், அப்புறம் அன்னோன் ப்ராப்ளம். இந்த மைக்ரேன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க தலைவலின்னு சொல்லுவோம். எதர் ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடை வந்து பாதிக்கும். ரொம்ப கடுமையான தலைவலி இருக்கும். அதிலே கூட வந்து உங்களுக்கு நாசியா, வாமிட்டிங் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் அவங்களே வலி மாத்திரைகள், பெயின் கில்லர்ஸ், தலைவலிக்கு வந்து இந்த டோலாப்பர் இந்த மாதிரி மாத்திரை போட்டுக்குவாங்க. பட் அது வந்து தற்காலிகமாக தான் வந்து அது தலைவலியை குறைக்க முடியும். அது வந்து நிரந்தரமாக தலைவலிக்கு இது கொடுக்காது. அதோடு மட்டும் இல்லாமல் அதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. பெயின் கில்லர்ஸ்னால அல்சர் உண்டாகும், மற்ற நியூரலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால் தலைவலிக்கு குறிப்பாக மைக்ரேன், டென்ஷன் ஹெட்டேக், இந்த மாதிரி ஹெட்டேக்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமியோவில் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது வித்தவுட் சைடு எஃபெக்ட்ஸ். ஹோமியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைவலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா தலைவலி குணமாகும். அது வந்து வேறு அல்சரையோ வேறு ஒரு பக்க விளைவு சைடு எஃபெக்ட்ஸோ கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் உண்டு பண்ணாது. அதுதான் ஹோமியோபதிக்கும் மற்ற சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு மெடிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங். ஹலோ, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ. ஓகே, அவங்க லைனை துண்டிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். மைக்ரைன் பற்றி கூட நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த நான் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தேன், ஸ்கின் ப்ராப்ளம் ரொம்பவே வைட் ஸ்பெக்ட்ரமில் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி. இன்னைக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின்ல வந்து ஃபேஷியல் பிம்பிள்ஸ்லேருந்து சாதாரணமாக பிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். முகத்தில் வரக்கூடிய பிம்பிள்ஸ் வந்து யூஸ்வலாக போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 15 to 25 இயர்ஸ் ஏஜ், இந்த அடல்ட்ஹுட் ஏஜில், இந்த பிபர்டல் ஏஜில் ஹார்மோனல் சர்ஜ்னால, ஹார்மோன்ஸ் அதிகமாகிறதுனால, அந்த வளர்ச்சி பருவத்தில் ஏற்படக்கூடிய ஹார்மோனல் எக்ஸஸ்னால உங்களுக்கு நார்மலாக பிம்பிள்ஸ் வரும். அக்னின்னு சொல்லுவோம், அக்னி சிம்ப்ளக்ஸு, அக்னி ரோசேசியே, அக்னி வல்காரிஸ், நிறைய டைப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறைய குறிப்பாக பெண்களுக்கு வந்து இது ஒரு பெரிய மனோரீதியான மன உளைச்சல் பாதிப்புகள் ஏற்படுத்துது. அதுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் க்ரீம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. பட் ஹோமியோ பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கின் ப்ராப்ளமும் உள்ளுக்குள்ளே மருந்து எடுத்தால் மட்டுமே நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். இந்த எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறது வந்து அதை வந்து சப்ரஸ் பண்ணிவிடும், அதை உள்ளுக்குள்ளே அமுக்கி விடும் மொழியை நிரந்தரமாக க்யூர் கிடைக்காது உங்களுக்கு. இது வந்து ஹார்மோனல் எக்ஸஸ்னால் வரக்கூடிய இந்த பிம்பிள்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்னலாக மெடிசின்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் மெடிசின்ஸ் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்தாங்கனாலே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் வந்து ஃபுட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பண்ணாங்கன்னா பிம்பிள்ஸுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ்னு சொல்லக்கூடிய சாதாரண ப்ராப்ளத்தில் இருந்து ஸ்கின் கேன்சர் வரைக்கும், ஸ்கின் டிசீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் கேன்சர் வரைக்கும் ஒரு வெரைட்டி ஆஃப் டிசீஸ் இருக்குது. ஸ்கின்னுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாப்டர், பெரிய டிபார்ட்மெண்ட். டெர்மட்டாலஜி அப்படிங்கிறது பெரிய டிபார்ட்மெண்ட். அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய 100 பேஷண்ட்ஸில் 100% பேஷண்ட்ஸில் 60% of them are affected by ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். 60% வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரது வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக வராங்க அப்படிங்கிறது ஒரு ஆய்வு தெரிவிக்குது. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்கின் ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அலர்ஜியிலே பார்த்திங்கன்னா வந்து கான்டாக்ட் அலர்ஜி, இரிட்டன்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு பல வகை இருக்குது. அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பல வகையான காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் டிட்டர்ஜென்ட், அந்த சோப்பு ஐட்டம்ஸு, கெமிக்கல்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் அலர்ஜி ஏற்படும். பெரும்பாலும் லேடிஸுங்களுக்கு அந்த வெசல்ஸ், பாத்திரம் வாஷ் பண்ணும்போது அந்த வாஷிங் சோப்பு, வாஷிங் பவுடர், அதில் உள்ள கெமிக்கல் சேராதனால கூட அலர்ஜி ஏற்பட்டு உள்ளங்கையிலலாம் வெடிப்பு மாதிரி ஏற்படும்.
அப்புறம் வந்து பாதத்துலலாம் கூட அஃபெக்ட் ஆகும். ஓகே டாக்டர், ரீசன்ஸ் ஃபார் ஸ்கின் அலர்ஜிஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஹோமியோபதி மெடிசன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக டாக்டர் இளந்திரியன் வந்திருக்காரு. ஆஸ்துமா, சைனஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம், இப்படி பல விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுறதுக்காக இன்னொரு நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வள்ளி இன்னிட்டு பேசுகிறேங்க. ஓகே வள்ளி, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். உங்களோட பிரச்சனை என்ன நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் இருக்காரு லைனில். சரி, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 7-8 வருஷமா இந்த சளி, தும்மல், அது ஃபர்ஸ்ட் எல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருந்துச்சு சார். இப்போ வாரத்துல 2 தடவை வந்துருது. சரிங்கம்மா. வேற என்ன தொந்தரவு இருக்குமா? தலைவலி இருக்கு சார். மூக்கு ஒரு டைம் அடைச்சிருது. மூக்கு அடைச்சிக்குது. ஓகேம்மா. ஆமா, இது இங்க சூலூர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் சார். ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. என்ன தொந்தரவுன்னு சொன்னாங்க? இந்த சைனஸ் ப்ராப்ளம் தான். இந்த ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்கு உனக்கு, மூக்கு அது கிளீனா ஓபன் பண்ணி விடணும்னு சொன்னாங்க சார். சரிங்கம்மா. அதுக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்பி வரும்மா, ரெக்கரண்டா வந்துட்டு இருக்கும். நம்ம ஹோமியோபதியில ஆப்ரேஷன் இல்லாம மருந்துலேயே இந்த சைனஸை குணப்படுத்தலாமா, முழுமையா குணப்படுத்தலாமா? சரி சரி. இது எங்க வரணும் சார்? கீழே இருக்க நம்பரை நோட் பண்ணிட்டு நீங்க கோயம்புத்தூர்லயே பார்க்கலாமா? சரிங்க டாக்டருக்கு என்ன கோயம்புத்தூர்லேயே பார்க்கலாம். கீழே இருக்க நம்பரை அப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே கால் பண்ணுங்கம்மா. தேங்க்யூம்மா. சரி சரி. இப்போ இவங்க சொன்ன மாதிரி நிறைய சைனஸ், க்ரானிக் சைனசைட்டிஸில் வந்து தே கோ ஃபார் சர்ஜரி. ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் குறையலைன்னா திரும்பி தே கோ ஃபார் சர்ஜரி. இங்கே இருக்க வந்து பங்க்சர் பண்ணிவிட்டு பஸ் எடுப்பாங்க. அதில் என்ன ப்ராப்ளம்னா எகெயின் அது ரீசெக்ரீட் ஆகும். அதில் அதுதான் ப்ராப்ளம். பட் ஹோமியோவில் வந்து உள்ளுக்குள்ளே மெடிசன் சாப்பிட்டு, கான்ஸ்டியூஷனல் மெடிசன் சாப்பிட்டு அதை நம்ம இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணும்போது அது நார்மலாகவே சரியாயிடும் வித்தவுட் சர்ஜரி. அதோடு மட்டும் இல்லாமல் ரிக்கரன்ஸும் வராது. ஹோமியோபதியில் எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷன் கிடைக்கும். கம்ப்ளீட் க்யூர், கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட். அதான் ஹோமியோபதியில் எல்லாமே வந்து மெடிசன்ஸ் தான், மெடிகேஷன்ஸு. அதில் குறிப்பாக வந்து இப்போ நான் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணுற மெடிசன்ஸ் இருக்குது. இந்தியாவிலையும் நிறைய கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ண மெடிசன்ஸை எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்கும் நான் கொடுக்குறேன். அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ண மெடிசன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். நிறைய ஜெர்மன் கம்பெனிஸில் மெடிசன்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மெடிசன் கொடுக்குறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது எல்லா ப்ராப்ளம்ஸுக்குமே. ஓகே டாக்டர், அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங். ஓகே, அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க என் பேர் பிரகாஷ் மேடம். ஓகே பிரகாஷ், நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. டாக்டர் இருக்காரு, டாக்டர் கிட்ட நீங்க தொடர்ந்து பேசலாம். உங்களோட பிரச்சனை என்ன நீங்க தொடர்ந்து சொல்லலாம். ஹலோ, என் பேர் பிரகாஷ், திருநாவல் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். எனக்கு சொரியாசிஸ் இருக்குது சார். சொல்லுங்க சார். சோரியாசிஸ் இருக்கு. அது ஹலோ சார், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். சோரியாசிஸ் உடம்புல எந்த பகுதியில் பாதிப்பு இருக்கு? கால்ல, கையில, எல்லா இடத்துலயும் இருக்கு சார். சரிங்க சார். எவ்வளவு வருஷமா இருக்குங்க சார்? இது ஒரு 3 மாசமா இருக்கு சார். சரி, நீங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்க, குணமாகல? ஹலோ. ஆமா சார். சரிங்க சார். இதுக்கு வந்து ஹோமியோபதியில் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க சார். ஒரு 6 months தொடர்ந்து. ஹலோ சார், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் சார். சார், இதுக்கு ஹோமியோவில் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க சார். இதுக்கு தொடர்ந்து ஒரு 6 மாதம் சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்தலாங்க சார். சரிங்களா? ஓகே, அவர் டிவி பார்த்து தான் பேசிட்டு இருக்காரு, அதனால அவருக்கு சரியான தீர்வு. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டாக்டரோட அப்பாயின்மெண்ட் நீங்க வாங்கலாம். தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். நாங்கள் திருச்சியில இருந்து உஷா பேசுறோம். சொல்லுங்க உஷா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக கேட்குறேங்க மேடம். ஓகே, உங்களோட ப்ராப்ளம் என்ன நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் இருக்காரு, டாக்டர் சரியான தீர்வு சொல்லுங்கம்மா. உங்களுக்கு என்ன தொந்தரவு கேளுங்கம்மா. சார், ரொம்ப நாளா எனக்கு 1 வருஷமா சளி விடவே இல்லை. வாரத்துக்கு 2 நாள் இருமல் விட்டு விட்டு வருது. சரிங்கம்மா. என்ன பண்ணுது? சளிதாங்க சார், ரொம்ப நாளா இருக்குங்க சார். சரிங்கம்மா. எவ்வளோ வருஷமா இருக்குமா? 1 வருஷமா இருக்குங்க சார். சரிங்கம்மா. மாத்திரைலாம் எடுத்து குணமாகலையா?
குணமே ஆகலைங்க சார். நாங்களும் 2 3 டாக்டர் பார்த்துட்டோம். சின்ன அலர்ஜினா கூட அப்படியே இருமல் விடாம தூக்கம் இல்லாம அப்படி வந்துட்டு இருக்கு சார். சரிங்கம்மா, இதுக்கு வந்து ஹோமியோபதியில் நல்ல ஒரு நிரந்தர குணம் கிடைக்குமா? சரிங்க சார். நீங்கள் என்ன ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் திருச்சிங்க சார். திருச்சி. ஓகேம்மா, நீங்கள் வந்து அந்த கீழே இருக்க நம்பரில் ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கம்மா திருச்சியில். சரிங்க சார். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலாமா, இதுக்கு கம்ப்ளீட்டாக இதை குணப்படுத்தலாமா ஹோமியோபதியில்? அது மாதிரி எங்க வீட்டுக்காரருக்கு தும்மல் வருஷக்கணக்கில் இருக்குங்க சார். சரிங்கம்மா. இது மாதிரி பார்த்து ENT கிட்ட பார்த்தோம், ஸ்ப்ரேலாம் அடிச்சு பார்த்து ஒன்றும் சரியாகலைங்க சார். அவருக்கும் அப்படியே தும்மல் வந்துருக்கு. சரிங்கம்மா, அதுக்கும் க்யூர் பண்ணலாமா? நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குமா, நீங்கள் நேரில் வந்து பாருங்கம்மா. திருச்சியிலே பார்க்கலாங்க சார்? திருச்சியிலே பார்க்கலாமா, 5ஆம் தேதி ஃபோன் பண்ணிவிட்டு வாங்கம்மா கீழே இருக்க நம்பருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. ரைட்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங். ஓகே டாக்டர், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கு. ஸ்கின் டிசீஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்கான ரீசன்ஸ் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கு. குறிப்பாக வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வேரியஸ் கெமிக்கல் டிட்டர்ஜென்ட்ஸு, அது மாதிரி இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு நிறைய. அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு டை யூஸ் பண்ணுறாங்க, ஹேர் டை யூஸ் பண்ணுறாங்க. ஹேர் டைனால பல பேருக்கு அலர்ஜி வருது. எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பார்ப்பாங்க ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க, பட் கையில் அலர்ஜி வரும். அவங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றது கிடையாது. அந்த ஹேர் டை வந்து ஸ்கின்னில் பட்டு அது பிளட்டில் கலந்து பாடி ஃபுல்லாக அலர்ஜி ஏற்படுத்துங்கிறது என்னுடைய பார்வை. நிறைய பேர் வந்து தலையில் தானே அலர்ஜி வரணும், எனக்கு கையில் அலர்ஜி வந்துருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள கெமிக்கல்ஸ், நிறைய கெமிக்கல், அமோனியா அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. எல்லா ஹேர் டைலையுமே கெமிக்கல்ஸ் இருக்குது. கெமிக்கல்ஸ் இல்லாத ஹேர் டையே இல்லை. ஹேர் டைனாலே கெமிக்கல்ஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா வந்து சிலர் வந்து ஹெர்பல் டை அப்படி சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் அதில் குறைந்த அளவு கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் கார்சினோஜெனிக், அதாவது கார்சினோமா உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஹெவியான கெமிக்கல்ஸ் அது. அதனால் பார்த்தீங்கன்னா அலர்ஜி ஏற்படும். இந்த தலை இந்த ஹேர் மார்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அலர்ஜி ஏற்படும். நிறைய பேர் ஹேர் டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி அலர்ஜி ஏற்படுது. அதுக்கு வந்து அவங்க வந்து அதை ஹேர் டையை தவிர்க்க தான் செய்யணும். அந்த அலர்ஜிலேருந்து விடுபடணும்னா அப்புறம் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸே நமக்கு வந்து இன்ஜூரிஸாகவும் அலர்ஜிக்காகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் ஒத்துக்காது, சல்ஃபா அலர்ஜின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து சில ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும். அது மாதிரி பல வகையான சோப்பு கூட ஒத்துக்காது சிலருக்கு. அந்த அலர்ஜிக் காம்பனன்ட்ஸ் வந்து பேசிக்கலாக ஜெனட்டிக்காக வந்து அவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கும், அந்த இம்யூனிட்டியில் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் சோப்பு யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு கையில் அலர்ஜி வரும், கையெல்லாம் வெடிச்சிரும், உள்ளங்கையெல்லாம். பெரும்பாலும் வந்து லேடிஸுக்கு அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது, க்ளாத்ஸ் வாஷ் பண்ணும்போது, பாத்திரம் விளக்கும்போது அந்த சோப்பு யூஸ் பண்ணுறதுனால அந்த அலர்ஜி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பல வகையான அலர்ஜி இருக்குது. சாதாரணமாக வந்து இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், பிளாஸ்டிக் கவர், புக்கில் போகிற பிளாஸ்டிக் கவர், அது கூட அலர்ஜி ஏற்படுத்தும். வாட்ச் ஸ்ட்ராப் அலர்ஜி ஏற்படுத்தும். அப்புறம் பெண்கள் அணியக்கூடிய ஜுவல்ஸ், அதாவது கோல்டு வந்து அலர்ஜி ஏற்படுத்தும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ்ஸு, இயர்ரிங்ஸ் போடுற இடத்துல, இந்த இடத்துல காதில், கழுத்தில், கையில் மோதிரம் போடும்போது கோல்டு அலர்ஜி இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்கலாக வந்து எல்லாருக்கும் ஏற்படுறதில்ல. யாருக்கு அந்த அலர்ஜி இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் காம்பனன்ட்ஸ் வந்து அலர்ஜி ஏற்படுத்தும். ஓகே டாக்டர், அலர்ஜிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? சார் என் பேர் யமுனா தேவி சார், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணுறேன் சார். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? ஸ்மால் ஹைட்டல் ஹெர்னியா இருக்குங்க சார் எனக்கு. சரிங்கம்மா. அதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் சார். நான் வந்து இங்கே மிட் இந்தியா ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்தேன் சார். அங்கே வந்து மேனோமெட்ரி பண்ணி சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா, எவ்வளோ வருஷமா இருக்குமா உங்களுக்கு? சார் ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் தான் சார். நான் வந்து 2012 எனக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டைஃபாய்டு வந்து வாமிட்டிங் இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் ஒரு 3 months கழிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து குழந்தை பேபி ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் வாமிட்டிங் பிளட் ஸ்டெயின் வாமிட்டிங் இருந்துட்டே இருந்துச்சு சார். 9 months வரைக்குமே பிளட் ஸ்டெயின் வாமிட்டிங் கூட இருந்துட்டே இருந்துச்சுங்க சார். உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுமா? உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 26 years சார். சரிங்கம்மா, இதுக்கு வந்து சர்ஜரி வேண்டியதில்லைம்மா, மருந்துலேயே நல்லா பண்ணலாமா ஹோமியோபதியில்? சரிங்க சார். நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு என்ன நேரில் வந்து பாருங்கம்மா, நல்ல ஒரு க்யூர் பண்ணலாமா. இதை வந்து சர்ஜரி பண்ண வேண்டியதில்லைம்மா இதுக்கு. சரிங்க சார். சரிங்க சார். ஆமாம், இதுக்கு வந்து மருந்துலேயே நல்லா பண்ணலாம். அந்த வாமிட்டிங் இன்றைய நாள் வரைக்குமே சாப்பிட்ட உடனே வாமிட்டிங் தான் சார். ஆமாம்மா, ஹையட்டஸ் ஹெர்னியால அந்த வாமிட்டிங் இருக்குமா, அதுக்கு ஹோமியோ மருந்துலேயே நல்லா பண்ணலாமா. சரிங்க சார். சரிங்க. நீங்கள் நேரில் கீழே இருக்க நம்பரை நோட் பண்ணிட்டு எனக்கு சென்னையில் வந்து பாருங்கம்மா, நல்லா பண்ணலாமா. தேங்க்யூம்மா. ஓகே சார். ரைட். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ,
வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? தஞ்சாவூர்ல இருந்து மகேந்திரன் பேசுறேங்க. ஓகே மகேந்திரன், உங்களோட பிரச்சனை என்ன நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் இருக்காரு, டாக்டர் சரியான தீர்வு தருவாரு. சரி, அவங்கள்ட்ட பேசுறேங்க. சொல்லுங்க சார், என்ன தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு வந்து இந்த தூசு பட்டாலா ஒற்றை அடிக்கும் போது அலர்ஜி, தும்மல் இருக்குங்களா? அது மூச்சு திணறது வந்து 2-3 நாளைக்கு அது தொடர்ந்து ஆயிருதுங்க சார். சரிங்க சார். எவ்வளவு வருஷமா இருக்கு? இது வந்து ஒரு 3 வருஷமா அப்பக்கப்ப வரும், மாத்திரைங்க சாப்பிட்டுக்கிட்டு அதை வந்து போவோம். அப்ப 2 நாள் கழிச்சு அது முடிஞ்சிடுங்க. அப்புறம் திரும்ப இதே மாதிரி மண்ணு தூசு பட்டா இது மாதிரி ஆயிடுதுங்க. சரிங்க சார். உங்க தொந்தரவுக்கு வந்து ஹோமியோபதியில நிரந்தரமா குணப்படுத்தலாங்க சார். சரிங்கய்யா. நீங்க வந்து 5ஆம் தேதி என்னை வந்து பாருங்க. இந்த நம்பரை நோட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தஞ்சாவூர்ல வந்து பாருங்க. சரிங்க. இதுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கலாங்க சார். சரியா? சரிங்க. இந்த நம்பர்ல வந்து கீழே உள்ள நம்பருக்கு உங்கள்ட்ட ஆமா, கீழே உள்ள செல் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சார். எத்தனாம் தேதிங்க சொன்னீங்க? 5ஆம் தேதி. சரிங்க சரிங்க. 5ஆம் தேதிக்கு நாளைக்கு மறுநாள். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க தஞ்சாவூர்ல இருந்து அபி பேசுறேன். ஓகே, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுது. ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. டாக்டர் கிட்ட நீங்க தொடர்ந்து பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து லிவர்ல வந்து சளி உறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னமா புரியல? வந்து 6 மந்த்ஸ் லிவர்ல வந்து சளி உறைஞ்சிருக்கு, அப்படியே கிளாட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தோம். 6 மந்த்ஸ் கோர்ஸ் வந்து இந்த இங்கிலீஷ் அந்த டாக்டர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட போய் காமிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனா 6 மாசம் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு வந்து அந்த சளி ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கூட குறையல. அந்த மூச்சு திணறது. என்ன டிபி இருக்குன்னு சொன்னாங்களா? டிபி எல்லாம் இருக்குன்னு சொல்லல சார். அந்த லிவர்ல வந்து சளி உறைஞ்சிருக்குது. 6 மந்த்ஸ் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. ஆனா வந்து அவனுக்கு கம்ப்ளீட் ஆகவே இல்லை. அவன் பிறந்ததுல இருந்து அதே டாக்டர் தான் காமிச்சிட்டு இருக்கோம். சரிங்கம்மா. நீங்க ஒண்ணு பண்ணுங்கம்மா. ஓகே சார். அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு தஞ்சாவூர்ல 5ஆம் தேதி என்ன வந்து பாருங்கம்மா. இந்த கீழே இருக்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அதுல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தஞ்சாவூர்ல வந்து பாருங்கம்மா. இது வந்து முழுமையா குணப்படுத்தலாமா ஹோமியோபதியில? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. சொல்லுங்க சார். அதான் இது முழுமையா குணப்படுத்தலாமா? அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன வந்து பாருங்கம்மா நேர்ல. ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. அதாவது இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பல தொந்தரவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலோபதிங்கிறது இட்ஸ் கிவிங் ஒன்லி டெம்பரரி அலவேஷன், டெம்பரரி ரிசல்ட். பட் வந்து லாங் ரனில் பார்த்தோன்னா கம்ப்ளீட் க்யூர் அப்படிங்கிறது வந்து பல கேசஸில் வந்து இட்ஸ் டவுட்ஃபுல். ஸோ அவர் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் தெரப்பி கிடையாது. ஆன்டினா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு எதிராக ஒரு கெமிக்கல் ட்ரக்ஸ். அது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தற்காலிகமாக தான் அது வந்து கிருமிகளை இது பண்ண முடியும், நிரந்தரமாக வியாதியை குணப்படுத்தாது. இப்போ ஒரு கிருமியை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி அடுத்து அகெயின் வேறு ஒரு இன்ஃபெக்ஷன் வரும். பட் ஹோமியோபதியில் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணுறதுனால பர்மனெண்ட்டாக வந்து வேறு எந்த கிருமி வராத அளவுக்கு, திருப்பி ரிக்கரண்ட் ஆகாத அளவுக்கு அது இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய மெடிசன் ஹோமியோபதி. அதுதான் அந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். ஏன்னா அது டிஃபரன்ஸ் தெரியும் நமக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு உடனே குணமாயிருச்சு, மருந்து சாப்பிட்டா குணமாயிருச்சு, இப்போ திரும்பி வந்திருக்கு. அப்படி கிடையாது, குணம் ஆகலை, அதனால தான் இப்போ திரும்ப வருது. இப்போ ஒரே பிரச்சனைக்கு மருந்து சாப்பிட்றாங்க, திருப்பி ரிக்கரண்ட்டாக வருது அப்படின்னா அது வந்து இட்ஸ் நாட் க்யூர்டு, இட் இஸ் ஒன்லி சப்ரஸ்டு. ஒரு சிம்டமேட்டிக்காக ஒரு பேலியேஷன், ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வு, அவ்வளோதான் கிடைக்குது. ஓடிய நிறைய கண்டிஷன்ஸில் வந்து இதுதான் பிரச்சனை. பட் ஹோமியோபதியில் வந்து வி கிவ் அ லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டு, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதை வந்து பாடியே அதை வந்து க்யூர் பண்ணுற மாதிரி ஒரு தெரப்பி நம்ம ஹோமியோபதியில் இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஹோமியோபதி மெடிசன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலரும் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ மேடம், சூரியகலாங்க மேடம் என் பேரு. ஓகே சூரியகலா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். பேசலாம், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன தொந்தரவுமா? சொல்லுங்கம்மா.
சார் எனக்கு 24 ஆகுதுங்க சார் ஏஜ். சரிங்கம்மா. 2 குழந்தைங்க இருக்காங்க. நாங்க இங்க கேரளால இருக்கோம். நேட்டிவ் கோயம்புத்தூர் தான். சரிங்கம்மா. எனக்கு வந்துட்டு இந்த அலர்ஜி ப்ராப்ளம்னு சொன்னாங்க. தும்மல் வந்துட்டு தொடர்ந்து ஒரு 10 தும்மல் ஒரு நிமிஷத்துல அப்படி ரொம்ப வருதுங்க. சரிங்கம்மா. அப்போ நாங்க டாக்டர்கிட்ட இங்கிலீஷ் மெடிசன் தான் போனோம். அங்க காமிச்சப்போ ஃபர்ஸ்ட் இஎன்டில காமிச்சப்போ சரியாகலைங்க. சரிங்கம்மா. அப்புறம் மறுபடியும் அலர்ஜின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு காமிச்சு இப்ப 6 மாசமா டேப்லெட் குடுக்குறாங்க. டோஸ் குறைச்சு குடுக்குறாங்க. ஸ்ப்ரே வேற குடுத்துருக்காங்க. சரிங்கம்மா. இப்போ அது வந்துட்டு என்னதான் நமக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 நாள் நிறுத்தணும் அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு மறுபடியும் அது வந்துருது. கண்ட்ரோலுக்கே வரலைங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என் பசங்களுக்கும் அந்த தும்மல் இல்ல அலர்ஜி தான் சொல்லிட்டு இப்ப ஹோமியோல தான் காமிச்சிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. அவங்களுக்கு நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப அடிக்கடி வர்றது இல்ல. அப்ப இவங்க எனக்கு கேட்கும் போது சொல்றாங்க கிளைமேட் தான் ப்ராப்ளம், உங்களுக்கு கூலிங் இந்த கிளைமேட் உங்களுக்கு சேரல. இல்லம்மா, கிளைமேட் வந்து ஓகேம்மா. நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேம்மா. என்னங்க சார்? உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன், கேளுங்கம்மா. அதாங்க சார் அந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ ஹோமியோல எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஹோமியோ எடுத்துக்கலாம், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. இப்ப திடீர்னு இதை விட்டுட்டு இங்கிலீஷ் மெடிசன் இன்ன வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஒன்றும் பாதிப்பாகாதுமா. நீங்க இங்கிலீஷ் மெடிசன் நிறுத்திட்டு ஹோமியோபதி எடுக்கலாமா, கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாமா இந்த ப்ராப்ளத்தை? சொல்றாங்கன்னா கியூர் பண்றது வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிக்க முடியும், டோட்டலா கியூர் பண்ண முடியாது அப்படி இல்ல. அது வந்து அந்த சிஸ்டத்துலமா ஹோமியோபதியில வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாமா. நீங்க ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா. சரியா? சரிங்க சார். இப்ப இதை நிறுத்திட்டு நம்ம டக்குனு அதை எடுக்கும்போது இப்ப மறுபடியும் தும்மல் அதிகமாகி ஒன்றும் அதிகமாகாதுமா. நிறுத்திட்டு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதி ஸ்டார்ட் பண்ணலாமா. எந்த சைடு எஃபெக்டும் ஆகாதுமா. சரிங்களா? ஆகாதுமா. நீங்க கீழே இருக்க நம்பர் நோட் பண்ணிட்டு கன்சல்ட் பண்ணுங்கம்மா. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலாமா. தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. கண்டிப்பா உங்களுக்கு சரி இது ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங் மேடம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பெருமாள் மேடம். சேரம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்கார், டாக்டர் கிட்ட நீங்க தொடர்ந்து பேசலாம். ஹலோ சார். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுங்க சார், என்ன தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு டாக்டர் மூக்கெல்லாம் அடிச்சுக்குது டாக்டர். தொண்டெல்லாம் கரகரான்னு ஆயிடுது. சரிங்க. இந்த மாதிரி கிளைமேட் மாத்திரை போட்டா அப்படியே தான் இருக்குது. அந்த எவ்வளவு நாளா இருக்குங்க சார்? ஒரு 6 மந்த்ஸ் இருக்குது மேடம். சார். சரிங்க. என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? ஆற்காடு பக்கம் விசாரம். சரிங்க சார். இது குணப்படுத்தலாம் சார். இது முழுமையா குணப்படுத்தலாம். நீங்க நேர்ல வந்து கன்சல்ட் பண்ணுங்க சார். இதுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சார். கம்ப்ளீட் பண்ண ஆபரேஷன் பண்ண மூக்கு ஆபரேஷன். சரி, ஆபரேஷன் பண்ணி இன்னும் குணமாகல? இல்ல, அப்படியே தான் இருக்குது. ராவணா மாத்திரை போட்டு தான் இருக்கிறேன். சரிங்க சார். உங்க பேருங்க சார்? பிரச்சனை வேற சார். உங்க பேரு? பெருமாள். பெருமாள். சரிங்க சார். நேர்ல வந்து பாருங்க சார். நல்ல ஒரு ட்ரீட் பண்ணலாம் சார். நல்ல கியூர் பண்ணலாம் சார். பையன் கோயம்புத்தூர்ல படிக்கிறதா, அவனுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு தும்பல். ஹோமியோபதி மாத்திரத்தை செட் பண்ணி இருக்கேன் இங்க இருக்க டாக்டர் கிட்ட. சரிங்க சார். சரிங்க சார். அவனும் தீர்வு ஆகல, சரியாகல. சரி, நம்ம நல்ல மருந்தா கொடுக்கலாம் சார். நீங்க நேர்ல வந்து கன்சல்ட் பண்ணுங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைட் சார். ஓகே. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வரதராஜனுங்க. நான் நாகப்பட்டினத்துல பேசுறேன். இப்ப பேசுனேன், லைன்ல இருக்க சொன்னாங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல, லைன்ல இருங்க சார். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. நீங்க தொடர்ந்து பேசலாம். உங்களோட பிரச்சனை என்ன நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். எனக்கு ஃபாஸ்டா வாக் பண்ணா செஸ்ட் பெயின் வருது. செஸ்ட் பெயின் வருது. ஆமாங்க. நான் வந்து ஆஞ்சியோலாம் பண்ணிட்டாங்க. ஆஞ்சியோலாம் பிளாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார். ஆனால் வந்து இப்போ அந்த செஸ்ட் பெயின் இருந்துகிட்டு இருக்கு. சரிங்க சார். சரிங்க சார். இசிஜிலாம் எல்லாமே நார்மலா இருக்கு. எல்லாமே நார்மலா இருக்கு. ஓகே சார். அது வந்து உங்களுக்கு மஸ்குலர் பெயினாக கூட இருக்கலாம் சார். அதாவது நடந்த செஸ்ட் பெயின்னாலே வந்து ஹார்ட்னால தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்க. உங்களுக்கு செஸ்ட்டில் வந்து அந்த செஸ்ட் வாலில் இருக்கக்கூடிய மசில்ஸில் வந்து நியூராலஜியா மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க. ஏன்னா செஸ்ட் ஹார்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கும்பொழுது உங்களுக்கு செஸ்ட் பெயின் இருக்குன்னா அது மசில் பெயினாக கூட இருக்கலாம். சரிங்க. இதுக்கு நம்ம ஹோமியோவில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குங்க சார். நீங்கள் 5ஆம் தேதி தஞ்சாவூரில் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் சார். நல்லா இதை குணப்படுத்தலாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க சார்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். இன்னொரு அன்டிஸ்கஸ்டு டாபிக், நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம். இன்னொரு குறிப்பான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் உடம்புல பிரச்சனை இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைனா அது சொரியாசிஸாக தான் இருக்க முடியும். பிகாஸ் அவங்க சோஷியல் இஷ்யூவாகவே அது மாறிட்டு வருது. பல பேரால ஜென்ரலாக பேசி பழக முடியாத ஒரு ப்ராப்ளமாக இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாக ப்ரிடாமினெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் இதனால பாதிச்சிருக்காங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக நிறைய பேருக்கு இந்த சோரியாசிஸ் பாதிப்பு இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோரியாசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஸ்கின்னில் வந்து நார்மலாக வந்து நமக்கு வந்து ஸ்கின்னில் நியூ செல்ஸ் க்ரோத் ஆகும். அது வந்து நமக்கு தெரியாது, ஃபால் ஆகும், ஹேர் ஃபால் மாதிரி ஃபால் ஆகும். இந்த சோரியாசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல் க்ரோத் வந்து 30 டைம்ஸ் அதிகமாகுது. நார்மலை விட 30 மடங்கு அதிகமாக. சம்திங் லைக் கேன்சர் மாதிரி. கேன்சர் கிடையாது, அதுக்கு வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி அதிகமான செல்களை உற்பத்தி பண்ணி ப்ரொலிஃபரேட் பண்ணுது. அதுதான் இந்த வெண் செதில்களாக வந்து உருவாகுது. வெண் செதில்கள் சொல்லுவோம். ஒயிட் ஸ்கேல்ஸ், சில்வரி ஸ்கேல்ஸ். குறிப்பாக இது வந்து தலையையும் காதினுடைய பின்புறத்தையும் தலையினுடைய பின்புறத்தையும் பாதிக்கக்கூடியது. தலை ஃபுல்லாகவே இது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. இது நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டேண்ட்ரஃப் வேறு, சோரியாசிஸ் வேறு. டேண்ட்ரஃப்ங்கிறது அந்த ஹேர் லைன்லேயே சின்னதாக பவுடர்ஸாக இருக்கும். அதான் டேண்ட்ரஃப்னு சொல்லுவோம். அதுவும் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. பட் இந்த சோரியாசிஸ் வந்து ஸ்கேல்பினுடைய சர்ஃபேஸ்லேருந்து ஒயிட் சில்வரி ஸ்கேல்ஸ் தலை சீவும்பொழுது நிறைய பவுடர் மாதிரி கொட்டும். இது வந்து போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் போத் ஆர் அஃபெக்டட். 2 பேருமே பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக இளம் வயதுலேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாரையும் இதை பாதிக்குது. இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீசன்ஸ் இருக்குது, மரபியல் பின்னணி இருக்குது. அது இல்லாமல் நிறைய அதர் ஃபேக்டர்ஸ் லைக் இன்ஃபெக்ஷனால், மன உளைச்சல், சைக்கலாஜிக்கல் டென்ஷன், வெதர் கண்டிஷன்ஸு, கெமிக்கல்ஸு, இந்த மாதிரி பல காரணங்களால் இந்த சோரியாசிஸ் டெவலப் ஆகுது. இது பார்த்திங்கன்னா தலையினுடைய பின்புறத்தை பாதிக்கும், உடம்பு பூரா பாதிக்கும். உடம்பு பூரா அது பாதிப்பை ஏற்படுத்தும். பெரிய பெரிய சில்வரி ஸ்கேல்ஸாக இருக்கும். அதை வந்து நம்ம வெண் செதில் மாதிரி உருவாக அதை பெயர்க்கும் போது ப்ளீடிங் இருக்கும். கை காலினுடைய மூட்டுகளுடைய பின்பகுதியை, பேக் ஆஃப் த ஜாயிண்ட்ஸையும் இது அஃபெக்ட் பண்ணுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எக்ஸ்டர்னல் ஆயின்மெண்ட்ஸு, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய போடுறாங்க மற்ற ட்ரீட்மெண்ட்டில். ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்டர்னலாக ஆயின்மெண்ட் போட்டு குணப்படுத்த முடியாது. எல்லா ஸ்கின் ப்ராப்ளமுமே இன்டர்னலாக உள்ளுக்கு மெடிசன் எடுக்கணும். ஏன்னா அது அலர்ஜினால் இருக்கலாம், சோரியாசிஸாக இருக்கலாம், பிம்பிள்ஸாக இருக்கலாம், எனி அதர் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் இன்டர்னலாக மெடிசன் எடுத்து அந்த இம்யூனிட்டியில் மாற்றத்தை ஏற்படுத்தினா தான் இது குணப்படுத்த முடியும். எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுனால சோரியாசிஸை குணப்படுத்தவே முடியாது. அதுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து அரிப்பு இருக்கும், அரிப்பு எரிச்சல் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கேல்ப் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். தலையினுடைய பின்பகுதி, இந்த ஹேர் மார்ஜின்ஸில் இது தலை ஃபுல்லாகவே இது பாதிப்பு இருக்கும். இது வந்து நம்ம காமிக்கிறதுக்காக இது காமிக்கிறோம். பட் தலை ஃபுல்லாகவே இதே மாதிரி இருக்கும், இது மாதிரி எரப்ஷன்ஸ் இருக்கும். இதுலேருந்து வந்து ஒயிட் கலரில் ஸ்கேல்ஸ் மாதிரி தலை சீவும்பொழுது இதுலேருந்து பொடி மாதிரி உதிரும். இதுதான் சோரியாசிஸில் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ப் தான். ஸ்கேல்ப் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே டாக்டர், மற்ற விதமான சோரியாசிஸ் பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு கூட ஒரு நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் வந்து சுகந்தா மேடம். சுகந்தா மேம். ஓகே சுகந்தா, நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. உங்களோட பிரச்சனை என்னன்னு நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் இருக்காங்க, டாக்டர் கிட்ட நீங்க சொல்லுங்க. சுகந்தா, மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. சுகந்தா, நீங்க போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, டிவில கான்சென்ட்ரேட் பண்ணி பேசாதீங்க. எனக்கு கால்ல நரம்பு சுத்திக்கிட்டு இருக்கு. சரிங்கம்மா. அது வந்து எங்க பையனுக்கும் அதே மாதிரியே இருக்கு. அதான் ட்ரீட்மென்ட் எப்படி பண்ணலாம்னு. சரிங்கம்மா. வேற என்ன தொந்தரவு பண்ணுதுமா உங்களுக்கு? அதான் நரம்பு காலெல்லாம் சுத்திட்டு இருக்கு சார். சரிங்கம்மா. வந்து எங்க பையனுக்கும் அதே மாதிரியே இருக்கு. சரிங்கம்மா. இது வந்து வேரிகோஸ் வெயினா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இது வேரிகோஸ் வெயினுக்கு ஹோமியோல ட்ரீட்மெண்ட் இருக்குமா? இது ட்ரீட்மென்ட் பண்ணலாம் சார். என்னம்மா? அவருக்கு பையனுக்கு ட்ரீட்மென்ட் பண்ணனும். கண்டிப்பாமா, 2 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? இது மெடிசன்லயே குணப்படுத்தலாமா? இது வந்து வேரிகோஸ் வெயின் சொல்லுவோம். சரி சார். இதுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குமா? நீங்க கீழ இருக்க நம்பரை நோட் பண்ணிட்டு நேர்ல வந்து கன்சல்ட் பண்ணுங்க சென்னையில. சரி சார். ஓகே, தேங்க் யூ மேடம். ரைட் மேடம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 மணி நேரம் ஃபுல்லா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். குறிப்பா சொரியாசிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு சின்ன இடையூறு வந்துருச்சு. தொடர்ந்து அடுத்த எபிசோட்ஸ்ல இந்த சொரியாசிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். பார்த்துட்டு இருந்த நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் உபயோகரமா நீங்க சொல்லிருக்கீங்க. தேங்க் யூ so much for coming டாக்டர். நன்றிமா. இந்த 1 மணி நேரம் ஃபுல்லா அலோபதி மெடிசன்ஸ் பத்தி நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது தொடர்ந்து அடுத்த 1/2 மணி நேரம் டாக்டர் நவீன் பாலாஜி பல ஆரோக்கியமான தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாரு. தொடர்ந்து பாருங்க.